ஓம் ஹரஹர நம பார்வதி பதாய ஹரஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர, ஞானவேல் முருகனுக்கு அரோஹர. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பும் உண்டு. இக்கோவில் மூலவரின் பெயர் ஜ்வரகண்டீஸ்வரர். நாளடைவில் அப்பெயர் ஜலகண்டீஸ்வரர் என்று வழங்கலாயிற்று. ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் வேலூர் கோட்டைக்குள் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே அகழியோடு கூடிய ஒரே கோட்டை வேலூர் கோட்டை மட்டுமே. இதன் எழிலார்ந்த அமைப்பு கண்ணையும் கருத்தையும் கவர்வதாம். இதில் கிழக்கு பக்கத்தில் மட்டுமே நுழைவாயில் உள்ளது. தற்போது கோட்டை அகழியின் 3 பக்கங்களில் மட்டுமே தண்ணீர் உள்ளது. தெற்கு பக்கத்தில் தண்ணீர் இல்லை. இக்கோட்டை 136 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வசிஷ்டர், அகத்தியர், கௌதமர், பரத்வாஜர், வால்மீகி, காசிபர், அத்திரியார் ஆகிய சப்த ரிஷிகள் வேலூருக்கு கிழக்கே அருகில் உள்ள பகவதி மலையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜையும் தவமும் செய்து வந்தனர். வழிபாட்டு முடிவில் மற்ற முனிவர்கள் வேறிடம் சென்றுவிட அத்திரி முனிவர் மட்டும் வேலூரிலேயே தங்கி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சில காலம் பூஜை செய்தார். பின் அவரும் சென்றுவிட அச்சிவலிங்கம் கவனிப்பார் இல்லாமல் இருந்தது. அதனை சுற்றி புற்று வளர்ந்து சிவலிங்கத்தையே மறைத்தது. கோதாவரி ஆற்றங்கரையில் உள்ள பத்ராச்சலம் எனும் ஊரில் எத்தம ரெட்டி என்பவரின் மனைவி முதல் பிரசவத்திலேயே பொம்மி, திம்மி என்ற 2 ஆண் குழந்தைகளை பெற்று ஈந்து இறைவனடி சேர்ந்தார். பொம்மி பல பசுக்களை வளர்த்து வந்தார். அதில் அபூர்வமான 5 காம்புகள் கொண்ட பசு ஒன்று இருந்தது. அதுதான் ஈன்ற கன்றுக்கு பால் கொடுக்காமல் மடியிலும் பால் இல்லாமல் மேய்ச்சல் முடிந்து வருவதை கவனித்த அந்த பொம்மி மாடு மேய்ப்பவனிடம் விசாரித்தார். அவன் தனக்கு ஒன்றும் தெரியாது என்று உண்மையறியாமல் விழிக்க, உண்மையறிய பொம்மி பசுவின் பின் சென்று பார்த்தார். அங்கு ஓர் அபூர்வ காட்சியைக் கண்டு பொம்மி திகைப்படைந்தார். அடர்ந்த புதர்களுக்கு இடையில் இருந்த புற்றின் அருகே மாடு சென்று நின்றதும் புற்றின் உள்ளே இருந்த 5 தலை நாகம் வெளியில் வந்து பசுவின் 5 காம்புகளில் 5 தலையையும் பதித்து பால் குடித்துவிட்டு புற்றினுள்ளே சென்று விட்டதைக் கண்டு இது தெய்வச் செயல் என்று உணர்ந்த பொம்மி அங்கிருந்து செல்ல மனமில்லாமல் அங்கேயே படுத்துறங்கிவிட்டார். பொம்மியின் கனவில் சிவபெருமானே தோன்றி தானே அந்த 5 தலை நாகமாம் என்று உரைத்தார். பொம்மியின் கனவில் தோன்றிய சிவபெருமானிடம், இறைவா, நான் தங்களுக்கு ஒரு கோயில் கட்டி வணங்க விரும்புகிறேன் என்றான். சிவபெருமான் கோயில் கட்ட தேவையான பொருள் உன்னிடம் உள்ளதா என வினவினார். பொம்மியோ தன்னிடம் 1700 பசுக்கள் உள்ளன, அவற்றை விற்று திருக்கோயில் கட்டுவேன் என்றான். பொம்மியின் பக்தியினை மெச்சிய சிவபெருமான், பொம்மி, பள்ளிக்கொண்டராய மலையில் பெரும் புதையல் ஒன்று உள்ளது, அதனை தேடிக் கண்டெடு. ஆனால் உனக்கு தேவையான பொருளை 7 நாட்களுக்குள் எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் 8ஆம் நாள் புதையல் மறைந்துவிடும் என்று கூறி மறைந்தார். புதையல் இருக்கும் இடமறிந்த பொம்மி பள்ளிக்கொண்டராய மலை வரை மக்களை 7 வரிசையாக நிற்க வைத்து அங்கு இருந்த புதையல் முழுவதையும் புற்றினிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இமயமலையில் உள்ள பத்ரி ஆசிரமத்தில் இருந்து ஒரு சிற்பி தென்னிந்தியாவிற்கு வந்தார். சிவபெருமானுக்கு பொம்மி கோயில் கட்ட இருக்கும் செய்தியை அறிந்தார். அவர் பொம்மியிடம் வந்து சேர்ந்தார். இது கடவுள் செயல் என உணர்ந்த பொம்மி அவரிடமே கோயில் கட்டும் பணியை ஒப்படைத்தார். கோயில் கட்ட தேவையான கற்கள்
பள்ளிக்கொண்டராய மலையில் இருந்து யானைகள் மூலம் கொண்டு வரப்பட்டன. கோட்டையையும் அதனை சுற்றி அகழியையும் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படியே கோட்டையும் கோயிலும் கட்டி முடிக்கப்பட்டன. ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் சன்னதி மேல் ருத்ராட்ச பந்தல் அமைந்துள்ளது. இந்த ருத்ராட்சம் நேபாள மன்னரால் 1982 முதல் கும்பாபிஷேக சமயம் அளிக்கப்பட்டது. அதை இங்கே பந்தலாக அமைத்து ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் மேற்கூரை முழுவதும் ருத்ராட்ச பந்தல் சிறப்பாக அமைத்துள்ளோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் மண்டபம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் லண்டனில் உள்ள பிரைட்டன் மியூசியத்துக்கு எடுத்து சொல்ல டாக்குமெண்டேஷன் செய்தார்கள். எல்லாம் டாக்குமெண்டேஷன் செய்து எடுத்து செல்லும் சமயத்தில் லண்டனிலிருந்து ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது. அந்த கப்பல் தெய்வாதீனமாக மூழ்கடிக்கப்பட்டதால் அது நல்ல சகுனம் இல்லை என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள். இல்லை என்றால் இந்த மண்டபம் சாமிக்கு திருக்கல்யாணம் செய்யும் மண்டபம். இந்த மண்டபம் இன்று லண்டனுக்கு சென்று இருக்கும். இப்போது நாம் காணவிருப்பது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகமும் சிறப்பு ஆராதனைகளும். வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வமாக கார்த்திகேய மூர்த்தியாக விளங்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியுடைய பரிபூரண அருளுக்கு அனைவரும்
பாத்திரராகும்படி ஜலகண்டேஸ்வரிய திருவடைகளை சிந்தித்து மகிழ்வோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஜலகண்டேஸ்வரர் பெருமானுக்கு பிரம்மோற்சவ விழாவானது அதி அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பிரம்மோற்சவத்திலே 6ஆம் நாள் திருவிழாவாக 63 நாயன்மார்கள் உற்சவமானது மயிலாப்பூருக்கு அடுத்தபடியாக நமது ஜலகண்டேஸ்வர ஆலயத்திலே 63 நாயன்மார்கள் உற்சவமானது மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. நமது ஆலயத்திலே தெற்கு நோக்கி திக்கில் இருக்கக்கூடிய விநாயகர் ஸ்ரீ வலம்புரி விநாயகர். இந்த வலம்புரி விநாயகரானது எந்த ஒரு சிவாலயத்திலும் இல்லாமல் நமது ஜலகண்டேஸ்வர ஆலயத்திலே தெற்கு திசையை நோக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடக்கும். இந்த சிவன் கோயிலில் வந்து வேண்டுதலை வைத்தால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுகிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் வேண்டிய வேண்டுதல் கூட இவருடைய அருளால் மிகச் சுலபமாக, கடினமான காரியம் என்று நினைத்தது கூட மிகச் சுலபமாக முடிந்தது என்று மனதிற்கு ஆறுதலான பரவசமான ஒரு செயல்.